ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண நடிகர். அதாவது நடிகரும் சொல்ல முடியாது, என்ன மாதிரி என்ன மாதிரி மேலே போன ஆள். அதாவது நான் இன்னும் நடிகர் ஆகலை, நடிகரும் ஆக முடியாததுனால எனக்கு நடிகர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், மிடில் கிளாஸ் மனுஷன், ஒரு காலத்தில் விஜய் டிவி மூலிமா போய் காமெடியெல்லாம் திறமையாக, அதாவது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் காமெடியில் உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து மேலே தூக்கி கொண்டு விடுவாங்க. ஒன்று சினிமாவில் போவாங்க, இல்லை பெரிய ஆளாக போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நல்லா ஒரு பொசிஷன் அளவுக்கு படம்லாம் நடிக்க ஆரம்பித்தார். அவர் பார்த்திங்கன்னா உடம்பு நல குறைவாக இறந்துட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டு விஜய் சித்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய யூடியூபரு. அவரை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு காலத்தில் அவரை வச்சு பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருந்தார். அவரை வச்சு அவரோட ஆக்டிவிட்டிவ், அவருடைய காமெடியெல்லாம் வச்சு அவரை வச்சு யூடியூப்பில் பெரிய ஆளாகிட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட டெத்துக்கு பார்த்திங்கன்னா நெருங்கி வரல. அவர் இருக்கும்போதே பார்க்கல. இல்லாத போது அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. இது நான் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இறப்பு என்றைக்கோ ஒரு நாள் இருக்குது. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் தான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விஜயகாந்த்லாம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய அரசியலில் இருந்தவர். அவருக்கு அந்த வாய்ப்பு மக்கள் கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ஆனால் அவர்லாம் அரசியலாக வந்திருந்தால் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லதை செஞ்சுருப்பார். 90% மக்களுக்கு உதவி செஞ்சார். அது எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ உள்ள ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா காசுங்கிற மாதிரி காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 1000 ரூபா காசு எதுக்கு கொடுக்குறாரு, எதுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த 1000 ரூபா காசை வச்சு நம்ம அரிசி வாங்குகிறோம், கேஸ் வாங்குகிறோம், பருப்பு வாங்குகிறோம். இதுதான் நமக்கு யூஸ் ஆகுது. ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுல ஒரு 5000, 10,000 கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போது நான் ஜொமேட்டோ தான் ஓட்டுறேன். என்னோடய வேலையே அதுதான். வெளியில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 100க்கு 99% வெளியில் ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது நான் இதை பற்றி, அதாவது அவங்கள பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு பொருளாதார விலைவாசி ஏறுக்கிறதால அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியவே முடியாது. ஏன்னா ரோட்டில் எவ்வளோ பேர் 10 இருந்தால் கொடுங்க, 20 இருந்தால் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு மேலே ஏறி வரும் பார்க்குறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. அவங்களோட நிலைமை ரோட்டில் இருக்கிறாங்க. எனக்காவது ஒரு வீடு வாசை ஏதோ ஒன்று கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அவங்களாம் எப்போ முன்னேறுவாங்கன்னு தெரியலை. இந்த நாட்டில் ஆட்சிங்கிறது எதுக்கு இருக்குதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது பணத்தை தான் எல்லாம் சேமிக்கிறாங்க தவிர மக்களை முன்னேற்றணுங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு மக்களுக்காக உதவி செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேராவது மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதாவது இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அந்த டெத்து கூட, அதாவது சினிமாங்கிறது ஒரு போதை. அந்த போதையிலேருந்து யாரும் வெளியில் வரமாட்டாங்க, யாரும் இறங்கி வரமாட்டாங்க. யாரை இறந்து போனால் கூட, ஒரு ஆக்டர் இறந்து போனால் கூட இறங்கி வரமாட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து மாலையை போட்டு நானும் வந்திருக்கேங்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஆனால் என்ன மாதிரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை காப்பாற்றணும். அதாவது இந்தியா மக்களை காப்பாற்றணும். நான் ஒன்றும் விஜயோ, சூர்யாவோ, விக்ரமெல்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை வைரல் ஆக்குங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நாடு குட்டிச்சராக போயிட்டு கிடக்குது. மக்களை காப்பாற்றுங்க. இந்த ரோட்டில் போகிற மக்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாவது எல்லோரும் திருந்துவின்னு நான் நினைக்கிறேன். மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதால எனக்கு ஏதாவது ஒரு 10 20 கிடச்சா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த கொடுக்குற காசையாவது நான் கண்ணால் காட்டுறேன், வீடியோ எடுத்தாவது போடுறேன். ஆனால் நான் தர்மம் செஞ்சால் அந்த வீடியோ எடுத்து போட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. தர்மம் செய்கிறது மறைமுகமாக தான் செய்யணும். அதுதான் எங்களுடைய கொள்கை. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆக்டரை நம்பி போகிறது, இதை நம்பி போகிறது, சினிமாவில் போகிறது, இதெல்லாம் வேஸ்ட் என்னை கேட்டால். யாரோலாம் இன்னும் அரசியலுக்கு வரதா, விஜய்லாம் வரப்போகிறாரு. விஜய்லாம் செய்வாரா, அதான் அடுத்தப்பட்ட விஷயம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை கொஞ்சமாவது பாருங்கள், கீழே இறங்கி பாருங்கள், மேலே இருக்காதீங்க. ஹெலிகாப்டரில் போனால் வானம் தான் தெரியும், பூமி வீடு தான் தெரியும்.
உள்ள மக்கள் எவ்வளோ அந்த ரோட்டில் எவ்வளோ பேர் படுத்துக்கிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மக்களுக்காக உதவி செய்யுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.